வணக்கம். யாழிசை அருவி கதைகளின் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். எழுத்தாளர் அர்ப்பிதாவின் ஆழி முத்தென்பேன் உனை கதையின் குரலாக நான் உங்கள் ஜெயஸ்ரீ. கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 12. ஒருவர் முகத்தை ஒருவர் அதிர்ந்து போய் ஸ்தம்பித்து நிற்க அவ்விடம் நிற்கும் தருணுக்கு ஒன்றும் விளங்காமல் தான் இருந்தது. டேய், இப்படி மாறி மாறி ஷாக் ஆகி லுக் விடாதீங்கடா, எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு மேட்ர சொல்லுங்கடா என்றான் தருண். அந்த செடி கொடிகளை அகற்றி அவ்விடத்தை பார்த்தவனுக்கு அந்த பாறையின் நடுவே பெரிய வட்ட வடிவில் ஏதோ ஒரு டிசைன் ஒன்று செதுக்கப்பட்டு இருக்க அதை உற்று நோக்கியதில்தான் அந்த அதிர்ச்சியே அவனுக்கு. அது கௌரி தன் கழுத்தில் போட்டிருக்கும் டாலரின் அதே டிசைன் தான். அன்று கோவிலில் அவள் பார்த்து பின் ஒரு மாளிகையை மாற்றம் பெற வைத்த அதே டாலரின் டிசைன் இவ்விடமும் பதிந்து இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்தது அமனுக்கு, கௌரிக்கும் தான். அமன் எதுவும் பேசாமல் மௌனம் காத்த போதும் தன் கழுத்து கொண்ட செயினை கழட்டியவள் அதை அமன் முன் நீட்ட அதை பெறுவதில் அமனுக்குத்தான் அதிக குழப்பம். அங்கு நடப்பது எதுவும் புரியாத போதும் கௌரி அமன் இருவருக்கும் அவ்விடம் நடப்பது புரிகிறது என்பதை உணர்ந்த தருண் தானும் அவ்விடம் நடப்பதை வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டு இருந்தான். அமன் முன் செயினை நீட்டியவளிடம் இருந்த அதை பெறவே யோசித்தான் அமன். அன்று போல் இன்றும் வேறு மாற்றங்கள் ஏதாவதில் மாட்டிக்கொள்வோமா என்ற எண்ணமே அவனுக்கு அதிகம் இருக்க யோசித்து கொண்டே நின்றவனிடம், நானே பண்றேன், நகருங்க என்றவள் தன் டாலரை எடுத்து அந்த பாறையின் மத்தியில் இருக்கும் அந்த அச்சின் மேல் வைக்க உடனே ஏதோ மின்சாரம் பாய்ந்தது போல அவ்விடமே ஒளிர்ந்த சில நொடிகளில் அசைய துவங்கியது அந்த பாறை. அதனின் சிறு அசைவும் கூட அவ்விடத்தில் நிலநடுக்கத்தை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்த அதில் 2 அடி விலகி நின்ற மூவரும் எதிர்பார்க்கும் முன்பே லேசாய் அசைந்த அந்த பாறை மண்ணுக்குள் ஒரே அடியாய் உள் சென்று அவர்களுக்கு வழி அமைத்து தர அதன் வழி வெளியேறியவர்கள் அந்த சுரங்கப்பாதையின் மறுபக்கத்தை அடைந்திருந்தனர் மூவரும். கௌரி கையில் இருந்த செயினை வாங்கிய தருண், என்னடா நிஜமாவே மாயமெல்லாம் பண்றீங்க? இந்த டாலர் வச்சா அந்த கேட் எப்படி ஓபன் ஆகுது? அப்போ இது என்ன சாவியா? ஆமா, இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? கேள்விகளாய் கேட்பவனை பார்த்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து நகைக்க முதல் நாள் கோவிலில் நடந்த அனைத்தையும் கூறினான் அமன். ஆடப்பாவிகளா, ஏதோ சின்ன கோவில் மேட்டர்னு உங்க கூட வந்தா இது என்னடா ஹனுமான் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகுது? இவ்ளோதானா, இல்ல இதுக்கு மேலேயும் ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா கேட்டவனிடம், அது அது டைம் வரும்போது சொல்றோம், இப்ப நீ அமைதியா வா என்றவன் தாங்கள் வந்து இருக்கும் இடத்தை சுற்றி பார்க்க அதுவும் ஏதோ கோவிலின் அமைப்பில்தான் இருந்தது. ஆனால் தங்கள் ஊரில் இருப்பது போல சிறிது இல்லை, அதை விட பல மடங்கு பெரியதாக இருக்கும் அது. அந்த கோவில்ல இருந்து இன்னொரு கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு வரவாடா இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ண என்றான் தருண். இருடா, முதல்ல நாம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுப்போம் என்றவன் அவ்விடம் யாராவது உள்ளனரா என்று தேட சென்று விட, இந்தாமா பொண்ணு, இதுதான் நீ அவன்கிட்ட இருந்து விலகி இருக்க லட்சணமா? நான் இருக்கும்போதே 2 பேரும் கட்டி பிடிச்சு அவ்வளோ லூட்டி அடிக்கிறீங்களே, நான் இல்லாதப்ப என்னென்ன நடந்திருக்கோம்? இதுல மேடம் பொய் வேற சொல்றாங்களாம். உண்மைய சொல்லு, இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது நடந்துச்சா? தீவிரமாய் கேட்டவனின் கேள்வியில் அன்று தன் வீட்டில் நடந்த சம்பவம் நினைவிற்கு வந்தவளை அவள் முகம் பூத்த நாணத்தின் ரேகையில் இருந்தே புரிந்து கொண்ட தருண், ரைட்டு, அப்போ நான் தான் உங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து மாட்டிக்கிட்டேன் போல. எங்க உங்களை தனியா விட்டா நீங்க 2 பேரும் சண்டை ஏதாவது போட்டுக்க போறீங்கன்னு பயந்துதான் உங்க கூட வந்தேன். இங்க வந்தா கதை வேற மாதிரி இல்ல போகுது. பேசுபவனின் பேச்சை கேட்டு, சும்மா இருங்கண்ணா, வந்த வேலைய பாப்போம் என்றவள் அவனுடன் சேர்ந்து சிரித்து நிற்க அந்த நேரம் அவ்விடம் வந்தான் அமன். இங்க என்ன எதுன்னு தேடுறதை விட்டுட்டு என்ன 2 பேருக்கும் அரட்ட என்றான் அமன். ஒன்னும் இல்லடா, நீ வெறும் தாசா இல்ல? கௌரி கேட்டா, அதான் பேசிட்டு இருந்தோம். அது சரி, இது என்ன இடம்னு கண்டுபிடிச்சியா? யாராவது இங்க இருக்காங்களா என்றான் தருண். நான் சொன்னா நீங்க ஷாக் ஆகிடுவீங்க, புதிர் போட்டான் அமன். ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஷாக் ஆகிட்ட, பரவாயில்ல சொல்லுடா என்றான் தருண். இது தஞ்சை பெரிய கோவில், இது அந்த கோவிலோட பின்பகுதி, அதாவது இறுதி பகுதி என்றவன் கூறியதை கேட்டதில் இருவருமே அதிர்ந்துதான் போயினர். என்ன, தஞ்சை கோவிலா? யூ மீன் பிரகதீஸ்வரர் கோவில் கேட்டாள் கௌரி.
என்னடா, சுரங்க பாதை வழியா வந்தா 1/2 மணி நேரத்துல வந்துட்டோம். ரோடு வழியா வந்திருந்தா 100 கிலோமீட்டர்டா நம்ம ஊர்ல இருந்து என்றான் தருண். ஆமா, இந்த கோவில்ல இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமிக்கடியில சுரங்கம் வச்சிருக்காங்க. அதுவும் பல மைல் தொலைவுல இருக்கிற ஊரை சென்றடையும் வகையில். யோசித்தபடியே நின்ற அமன் சில அடிகள் எடுத்து வைத்து அந்த கோவிலின் கோபுரத்தை பார்க்க யோசனை சூழதான் செய்தது அவனுக்கு. அப்போது அந்த வேதாளம் கூறிய வார்த்தைகள் நினைவிற்கு வர, கோவில் அடியில் உன் முதலை அறிவாய்னு தானே சொன்னாரு. நினைத்து கொண்டு இருக்கும் போதே, டேய் அங்க பாத்தியா, அதோ அந்த கோபுரத்தோட ஆரம்பத்துல ஒரு சீனாக்காரனோட சிற்பம் இருக்கு. அத பாரேன். மொத்த சிற்பமும் நம்ம நாட்டு மக்கள் போலவும், அந்த ஒரு சிற்பம் மட்டும் சீனாக்காரன் மாதிரியும் எதுக்காக செதுக்கணும் என்றான் தருண். அது இல்லாம இந்த இடத்துல ஏன் யாருமே இல்ல? சுற்றுலா தலம்னா இங்க யாராவது இருக்கணும்ல? ஆனா இங்க யாரையுமே காணோமே. வேலை செய்றவங்க கூட யாருமே இல்லையே என்றாள் கௌரி. ஆமால, அதானே, ஏன் இந்த இடத்துல யாருமே இல்ல கேட்ட அமன் அவ்விடம் சுற்றுமுற்றும் திரும்பி பார்க்க, தூரத்தில் ஒருவன் தலைமேல் குடம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தான். ஐயா, ஒரு நிமிஷம். இந்த கோவில் கிட்ட ஏன் யாருமே இல்ல? இது சுற்றுலா தலம் தானே, அப்படி இருந்து ஏன் யாருமே இல்ல என்றான் தருண். இப்போ 1 மாசத்துக்கு இந்த இடம் சுத்தம் செய்யறதுக்காக மூடி வச்சிருக்காங்க தம்பி. இன்னும் 1 வாரம் ஆகும் இதை திறக்க. அது வரைக்கும் இங்க யாருக்கும் வர அனுமதி இல்ல என்றவர் தன் போக்கில் செல்ல எத்தனிக்க, ஐயா இதோ இந்த கோபுரம் பத்தின விஷயம் எல்லாம் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்? எங்களுக்கு அதுல சில டீடைல்ஸ் தேவைப்படுது. யார்கிட்ட கேட்டா அதை தெரிஞ்சுக்க முடியும் கேட்டான் அமன். அவன் கேள்விக்கு பதில் சொல்லும் முன் அவன் முகத்தை தீர்க்கமாய் ஒரு பார்வை பார்த்தவன், அதெல்லாம் பாதாள அறையில இருக்கு தம்பி. அதை எடுக்கிறது கஷ்டம். அதுக்கு ரொம்ப பெரிய காவல் ஒருத்தரை போட்டிருக்கு. அதை தாண்டி அங்க போறது கஷ்டம் என்றவர் தன் போக்கில் சென்று விட, ஆமா, இங்க யாருமே வர அனுமதி இல்லைன்னு அவரு சொன்னாரு. ஆனா நாம எப்படி இங்க வந்தோம்னு அவர் கேட்கவே இல்லையே. கௌரி பேச, தங்களிடம் பேசிய அந்த நபர் வெளியே செல்லும் வழியை தெரிந்து கொள்ள அவர் மீதே பார்வையை பதித்து காத்திருந்த தருண் ஒரு மூலையில் இருக்கும் சுவர் ஒன்றை நோக்கி அவர் செல்வதை பார்த்து, அங்கதான் வழி இல்லையே, அதுகிட்ட எதுக்கு அவரு போறாரு? ஒருவேளை அவரும் நம்மள மாதிரி வழி மாறி வந்துட்டாரோ? தருண் பேசும்போதே கௌரி அமன் இருவரும் அந்த நபரை பார்க்க அந்த சுவற்றை நோக்கி சென்றவர் அதனை நெருங்கி இடிப்பது போல சென்றதும் அதனுள் நுழைந்து காணாமல் போய்விட்டார் அவர். அந்த காட்சியை தருணை நடுங்க வைக்க, என்னடா இங்க நடக்குது? எதையுமே என்னால புரிஞ்சுக்க முடியல. நம்மள சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு மட்டும் தெரியுது எனக்கு. முதல்ல இங்க இருந்து போகணும் என்றவனிடம், எங்க போக போற ராஜா? ஞாபகம் இருக்குல்ல, நைட் ஆனாதான் நம்ம ஊருக்கு போக முடியும். அது வரைக்கும் இங்கதான் என்றான் அமன். டேய், போன் எடுத்து அந்த சீனாக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்க பாப்போமா? எனக்கு என்னமோ அந்த வேதாளம் சொன்னதை நான் சரியா புரிஞ்சுகிட்டது உண்மைனா, அந்த சீனாக்காரனை பத்தி தான் அது நமக்கு ஏதோ க்ளூ தர முயற்சி பண்ணிருக்கணும். கோவிலோட முதல் அடியில கல்லா இருக்க ஒன்ன உணர்ன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். அந்த முதல் வரிசையில வேற யாரோட தனிப்பட்ட சிற்பமும் இல்ல. அந்த சீனாக்காரனோடது மட்டும்தான் இருக்குது. நான் மத்த எல்லா பக்கமும் கூட பாத்துட்டேன். பட் எனக்கு தனி சிற்பமா வேற எதுவுமே தெரியல. அப்படி பார்த்தா அந்த வேதாளம் சொன்ன குறிப்பு அந்த சீனா சிற்பத்தை பத்தி தான். பட் அத பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? கூகுள் தான் ஒரே வழி என்றவன் தருணை பார்க்க, கூகுள் கூட நமக்கு கை கொடுக்காதுடா. இந்த கோவில்ல இப்படி ஒரு சீனாக்காரன் சிற்பம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவனோட சிற்பம் இருக்குன்னு தான் போட்டோ இருக்கே தவிர, அது யாரு, நம்ம கோவில்ல அந்த சிற்பம் எப்படி வந்ததுன்னு எந்த டீடைல்ஸும் இல்ல. நான் எல்லா இடத்திலையும் தேடி பார்த்துட்டேன் என்றான் தருண். அப்போ அந்த ஆள் சொன்ன மாதிரி பாதாள அறையில தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் போல என்றான் அமன். ஆனா அங்கதான் ஏதோ செக்யூரிட்டி போட்டு இருக்கிறதா சொன்னாங்களே, அப்புறம் எப்படி? அது இல்லாம நம்மள யாராவது அங்க பாத்துட்டா கேட்டாள் கௌரி. இன்னுமா உனக்கு புரியல? இங்க நம்ம யார் கண்ணுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த நேரம் கோவில்ல யாரும் இருக்க வாய்ப்பு இருக்காது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்மள இங்க தெரிஞ்ச காரணத்தோட தான் வர வச்சிருக்காங்க. கண்டிப்பா நம்மள தடுக்க யாரும் இருக்க வாய்ப்பில்ல. ஆனா
அவ்ளோ சுலபமா நம்ம தேடுற விஷயம் நமக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்ல என்றான் அமன். என்ன சொல்ற அமன்? நம்மள தடுக்க யாரும் இல்லன்றப்போ நம்ம தேடுற விஷயம் நமக்கு கிடைச்சிடும் தானே? அதுல என்ன தடை இருந்துட போகுது என்றான் தருண். மனிதனால் தடை இருக்காதுன்னு தான் சொன்னேன். மத்த வகையில தடை இருக்கலாம் இல்லையா? அவ்ளோ சுலபமா இது முடியும்னு எனக்கு தோணல என்றவன் எதையோ யோசிக்க அவனின் கூற்று புரியாத கௌரியும் தருணும் முழித்தபடிதான் நின்றனர். அத்தியாயம் 13. வேதாளம் ஒருவேளை அந்த சீனாக்காரனை பற்றிதான் கூறியிருக்க வேண்டும். அதை பற்றிய தகவல்கள் கொண்ட பாதாள அறைக்கு செல்ல முடிவெடுத்தனர் மூவரும். ஆமா, இங்க பாதாள அறை எங்க இருக்குன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? யாரையாவது கூப்பிட்டு விவரம் கேட்கலான்னு பார்த்தா இங்க நம்மள தவிர யாரும் இருக்க மாதிரி தெரியலையே என்றான் தருண். கொஞ்சம் பொறுடா, இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்தவங்க அதுக்கும் வழியே சொல்வாங்க என்றான் அமன். ஏதே கூட்டிட்டு வந்தவங்களா? அப்போ நம்மளா இங்க வரலையா? ஒரு கன்னி பையனை காவு வாங்க எல்லா திட்டமும் போட்டுட்டு தான் இங்க வந்திருக்கல நீ என்றான் தருண். ஹை, அங்க பாருங்க, நம்ம தலைய ஒரு கழுகு வட்டம் அடிச்சிட்டு இருக்கு கூறினாள் கௌரி. இந்த நேரத்துல கழுகா? அதுவும் இந்த நேரத்திலயா? இது எப்படி சாத்தியம் என்றான் அமன். ஏன் கழுகு இந்த டைம்ல வந்தா என்ன கேட்டான் தருண். இல்லடா, மோஸ்ட்லி கழுகுன்றது காலையிலயும் பொழுது சாய்ந்த மாலை நேரத்துல தான் அதிகமா பார்க்க முடியும். நடு மதிய வெயில்ல அது அதிகம் வெளியே வராது அப்படின்னு பாட்டி சொல்லி ஒரு தடவை கேள்விப்பட்டிருக்கேன் என்றான் அமன். அது என்ன மதியத்துல வராது? ஏன் மதியத்துல அது பறக்கிற சக்தியை இழந்துடுமா என்ன கேட்டான் தருண். அப்படி நேரடியா சொல்லிட முடியாது. அது பறந்து வர்றதுக்கான காரணம் கம்மியா இருக்கும். அதாவது பூமி மதிய வேலையில தான் அதிக வெப்பத்துல இருக்குமா. சோ மற்ற உயிரினம் எல்லாம் தன் கூட்டுக்குள்ளேயே தங்கி வெயில் கொஞ்சம் தாழ்ந்த அப்புறம்தான் வெளியில வருமா. அப்படி இருக்கும்போது இந்த கழுகு மட்டும் வெளியே வந்து என்ன செய்யும்? அதோட இறையும் வெளியே தென்படாதுல கேட்டான் அமன் யோசனையாய். அப்போ மனித பிறவியை தவிர மத்த எல்லா உயிரும் ஷிஃப்ட் போட்டு தான் வேலை செய்யுதுங்க. நாம தான் நேரங்காலம் மறந்து போய் வேலையே கெதின்னு இருக்கோமா என்றாள் கௌரி. வேலைன்னு சொல்றதை விட அதன் மூலமா வர பணத்து மேல குறியா இருக்கும்னு சொல்லலாம் கௌரி. இதோ பறவை போல மற்ற உயிர்களுக்கும் உணவும் இருப்பிடமும் கொடுத்துட்டா அதோட அவங்களோட தேவை முடிஞ்சிடும். அதை தாண்டி வேற எதுக்குமே அவங்க ஆசையோ முயற்சியோ செய்ய மாட்டாங்க. மனுஷன் நம்ம தான் காசு பணம்னு ஓடிக்கிட்டே இருப்போம். நம்மளோட தேவைக்கு எல்லாம் இருந்தாலும் கூட என்றான் தருண். தருண், நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் அதை வேறு கோணத்துல பாக்குறீங்க. உங்களோட பார்வையே வித்தியாசமா இருக்கு. பட் ஐ லைக் இட் என்றாள் கௌரி. பார்வை வித்தியாசமா இருக்கா? ஒன்றரை கண்ணு மாதிரி ஆயிடுச்சோ? ஒரு நல்ல கண் டாக்டரை பார்க்கணும். உனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் யாராவது இருக்காங்களா கிண்டலாய் கேட்டவனை. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்க கொன்னு நோண்டிடுவேன் சொல்லிட்டேன். பொய்யாய் கோவித்தவள் பின் அவனை பார்த்து சிரித்திட அதில் அமனுக்கோ எத்துணை கடுப்பு. உங்க 2 பேரோட பொது அறிவு பகுதி முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து என்னன்னு யோசிப்போமா காட்டமாய் பேசினான் அமன். டெய் மச்சி, உனக்கு இங்க ஏதாவது புகையிற ஸ்மெல் வருதா பாரு. எனக்கு நாத்தம் மூக்க தொலைக்குது என்றவன் அருகே எதையோ தேடுவதைப் போல பாசாங்கு செய்து அமனை வார அவன் அருகே சென்ற அமன் தருண் சுதாரிக்கும் முன்பு அவனின் கழுத்தை தன் கை கொண்டு வளைத்து, ஒழுங்கா மூடிக்கிட்டு வரதா இருந்தா வா, இல்ல உன்னை எங்கேயாச்சும் கொண்டு போய் தொலைச்சிடுவேன் பாத்துக்கோ என்றவன். டெய் டெய், இங்கேயே என்ன கொன்னுடாதடா. நான் ஒரு தடவையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. அதுக்கப்புறம் என்ன வேணும்னா கொன்னுக்கோடா என்றவன் அமனிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு நகர்ந்து நிற்க. ஓஹோ, துரைக்கு கல்யாணம் வேற ஒரு கேடா? முகம் சுளித்து அமன் பேசி முன்னால் நடக்க. ஆமா, இவரு மட்டும் காதல் கல்யாணம் குடும்பம்னு இருப்பாராம். நாங்க மட்டும் ஒண்டி கட்டையா சாகணுமா? சலித்து கொண்டு வந்தவனை பார்க்கும் போதே சிரிப்பு பொங்கியது கௌரிக்கு. நீ வேற சிரிச்சு வெறுப்பேத்தாதமா. இருங்கடா, உங்களுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் என்றவன் வீரமாய் சட்டை காலரை தூக்கி விட்டபடி பேச. அதுக்கு பொண்ணு வேணுமே, அதுக்கு எங்க போவீங்க? இல்லாட்டி நீங்களே உங்களுக்கு தாலி கட்டிக்கிட்டாதான் உண்டு வாய்மேல் கை வைத்து சிரித்தபடி கௌரி. பொண்ணு ரெடியாகி 6 மாசம் ஆச்சு என்றவன் யோசிக்காமல் பேசிவிட. என்ன பொண்ணு ரெடியா? யாருன்ன சொல்லவே இல்ல என்றாள் கௌரி.
ஐயோ, ஒரு ஃப்ளோல ஒளறிட்டனே. அவனுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். முதல்ல இங்க இருந்து போவோம். மீதிய நம்ம ஊர்ல சொல்றேன். தருண் பேசிய இறுதி வரிகள் மட்டும் அமனின் காதிற்கு கேட்டுவிட, என்கிட்ட என்னடா சொல்லக்கூடாது? எத ஊருக்கு போய் பார்க்க போற? கேட்டவனிடம் என்ன சொல்வது என்பது புரியாமல் தருண் முழிக்க, அதெல்லாம் எங்க ரகசியம். நீங்க எதுக்கு கேக்குறீங்க? வாங்க, அந்த பாதாள அறைக்கு போற வழிய பாப்போம், சமாளித்தாள் கௌரி. இதற்கு மேல் அவர்களிடம் பேசி பயனில்லை என்பதை உணர்ந்தவன் அடுத்து செய்ய வேண்டியதில் கவனம் செலுத்த, நல்ல வேலை தப்பிச்சோம். இல்ல, இங்கேயே நம்மள கொன்னு போட்டுட்டு போயிட்டு இருப்பான் இவன். நினைத்து நிம்மதி அடைந்த தருணை கவனிக்க தவறவில்லை கௌரி. சிறிது நேரமாய் வானத்தையே பார்த்து கொண்டு நின்ற அம்மனின் செய்கை புரியவில்லை மற்ற இருவருக்கும். வானத்துல என்னடா இருக்கு? எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்க? கேட்டான் தருண். என்னோட கணிப்பு இந்த முறையும் சரியா இருந்தா, இந்த கழுகு இந்த முறை இங்க வந்ததும் நமக்காக உதவி செய்யதான். நம்ம அந்த பாதாள அறைக்கு போக இந்த கழுகுதான் நமக்கு உதவியா இருக்கும் என்றவன் பேசும்போதே நிலம் நோக்கி பறந்து வந்த அந்த கழுகு மூவரையும் சுற்றி வட்டம் அடித்தபடி அவர்களுக்கு முன் பறக்க, இதோ சொன்னேன்ல, வாங்க அந்த கழுக ஃபாலோ பண்ணுவோம் என்றவன் பேசிக்கொண்டே அதன் பின் ஓட, இவனை நம்பி வந்த எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நான் பாட்டுக்கு நம்ம ஊர்ல இந்த நேரம் சாப்பிட்டுட்டு மதிய உறக்கத்துல இருக்க நேரத்துல கழுக பாரு காக்காவை பாருன்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான். மனுஷனை நம்பி ஒரு இடத்துக்கு போனாவே முட்டு சந்துக்கு தான் கொண்டு போய் விடுவான். இதுல கழுக வேற நம்பி பின்னால போனா இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? புலம்பியவன் இறுதியில் அந்த கழுகை தான் பின்தொடர்ந்தான் தருண். அந்த கழுகு நேரே ஒரு குடை வடிவத்தில் இருந்த மண்டபம் ஒன்றின் உள்ளே சென்று அங்கு இருக்கும் தரையில் அமர்ந்து கொண்டது. தன் கனத்த குரலில் இரண்டொரு முறை கூவிவிட்டு பின் அவ்விடத்தை விட்டு பறந்தும் சென்றிருந்தது. செல்லும் அந்த கழுகையை பார்த்து கொண்டிருந்த அமன் யோசனையில் மூழ்க, தருணுக்கு அந்த இடமே மேலும் வியப்பைத்தான் தந்தது. இப்படி ஒரு கட்டிடம் எப்படிடா கட்டி இருப்பாங்க? அதுவும் கல்லுல. தரையெல்லாம் சாதாரணமா இருந்துட்டு அப்படியே அதோட நடுவுல இருந்து கொடையோட கம்பி மாதிரி கல்ல சன்னமா செதுக்கி பின் அதன் பலத்துல இருந்து விரியும் இவ்ளோ பெரிய கொடை போன்ற உருவத்தை கல்லுல எப்படி செதுக்கியிருக்காங்களோ தெரியலையே. கம்பி துணின்னு வச்சு செய்யற கொடைய ஒரு மாசத்துல உடைஞ்சு போகுது. ஆனா இந்த கல்லு கொடைய பாரு, பல காலமா இருக்கும் போல. வியந்தபடி இருந்த தருணை, இதெல்லாம் தாண்டா பழங்கால சிற்பக்கலைன்னு சொல்றது. எதுல இருந்து வேணும்னாலும் எதையும் செய்யும் திறன் கொண்டவங்க அவங்க என்றான் அமன். ஆமா, இப்போ அந்த கழுகு நம்மள இங்க கூட்டிட்டு வந்து எதையுமே சொல்லாம விட்டுட்டு போயிடுச்சே. இப்போ நாம என்ன பண்ணணும்? ஒன்னும் புரியலையே என்றாள் கௌரி. ஏதே, இன்னுமா புரியல உனக்கு? நடுவுல வந்த எனக்கே தெரிஞ்சிடுச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு என்றான் தருண். என்னடா சொல்ற? என்ன புரிஞ்சுது உனக்கு? கேட்டான் அமன். அது ஒண்ணும் இல்லடா, இந்த இடம் ரொம்ப நாளா சுத்தம் செய்யாம இருக்கான். அத அந்த கழுகு நம்மள சுத்தம் செய்ய கூட்டிட்டு வந்திருக்கு என்றவன் பேச்சு அப்போதும் இருவருக்கும் புரியாமல் போக, ஆட, தரைய சுத்தம் பண்ணுங்கடா அப்ரசண்டிங்களா. பாருங்க, தரையில ஏதாவது சின்னமோ முத்திரையோ இருக்கான்னு பாருங்க. அத வச்சுதான் உள்ள போக முடியும் போல இருக்கு என்றவன் தரையில் அமர்ந்து தேடுதலை துவங்க, அப்படியா சொல்ற? அதுவும் சரிதான். மற்ற இருவரும் தேட, என்ன இந்த இடத்துல இவ்ளோ தூசி இருக்கு, அப்பா முடியலையே என்று கௌரி தன் துப்பட்டாவை எடுத்து மூக்கை சுற்றி கட்டி கொண்டவள் வேலையை தொடர, இந்த மாதிரி எங்க வீட்டுல சுத்தம் பண்ணி இருந்திருந்தா எங்க அம்மா எனக்கு ராஜ விருந்தே வச்சிருக்கோம். இதையே ரோட்ல பண்ணியிருந்தா சமூக ஆர்வலர்னு பட்டம் கொடுத்திருப்பாங்க. என் கெரகம், இந்த பைத்தியங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் என்றவன் ஒரு இடத்தை சுத்தம் செய்ய இறுதியாய் பார்த்து விட்டான் அதை. டேய், கண்டுபிடிச்சிட்டேன், ஓடியாங்க ஓடியாங்க, ஒளி வந்து விட்டது, நாம் தப்பிக்கும் வழி வந்து விட்டது. கத்தியவன் காட்டிய இடத்தை பார்த்த மற்ற இருவருக்கும் அத்துணை ஆனந்தம். சூப்பர்டா, பரவாயில்ல, எங்க கூட சேர்ந்து உனக்கும் அறிவு வளர்ந்துடுச்சு போல. தோல் தட்டி பாராட்டுவதை போல அவனை கேலி செய்ய, ரொம்ப தாண்டா உனக்கு சொன்னவன், கௌரி உன்னோட டாலரை கொடு என்றான் தரையில் இருக்கும் அச்சை பார்த்தபடியே. என்ன, ஏன் செய்னா? அது எதுக்கு கேட்டவளிடம், அதான் உங்க 2 பேருக்கும் அறிவு அருவி மாதிரி கொட்டுமே, இன்னும் புரியலையா? இங்க பாருங்க, இங்க இருக்க அச்சும் உன் டாலரை வச்சுதான் ஓபன் பண்ண முடியும்.
குடு என்றவன் கையில் வாங்கும்போதே, மச்சி நான் ஓபன் பண்றேன்டா, உள்ள என்ன இருக்குன்னு வேற தெரியல, தேவையில்லாம நீ ரிஸ்க்ல மாட்டாத என்றான் அவன் இடைமறித்து. ஏன், நாங்க வச்சா இந்த லாக் திறக்காதா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது எல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி திமிராய் பேசியவன் அந்த டாலரை அந்த அச்சின் மேல் பொருத்த, அதே சமயம் அந்த லாக் திறந்தும் வேறு கொள்ள தரையில் இருந்த வட்ட வடிவ பாறை கல் ஒன்று கண்ணிமைக்கும் நேரத்தில் கீழே பாதாளத்திற்குள் சென்றது, அதுவும் அதிக வேகத்தில். டேய் மச்சி, காப்பாத்துடா! ஆ! சத்தத்துடன் அந்த வட்ட விசையுடன் உள்ளே சென்றவன் நிலத்தில் மோதி நின்ற பின்தான் பாதாளத்திற்குள் இருக்கும் அறைக்குள் வந்துவிட்டோம் என்பதே புரிந்தது தருணுக்கு. அப்பவே அவன் கேட்டான், நான் திறக்கிறேன் குடுன்னு. இந்த வாய் இருக்கே, இதுதான் என்னோட யம. இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு புலம்பிக் கொண்டு இருந்தவனிடம், மச்சி உள்ள எல்லா சௌகரியமும் நல்லா இருக்கா? எதுவும் குறை இல்லையே? மேலிருந்து நக்கல் அடித்தான் அமன். அடேய், ஒழுங்கா கீழே வாங்க 2 பேரும், எனக்கு தனியா இருக்கிறது ஏதோ மாதிரி இருக்கு என்றான் தருண். அதெல்லாம் இருக்கட்டும்டா, உள்ள ஆபத்து ஒண்ணும் இல்லையே, பக்கத்துல வெளிச்சத்துக்கு வசதி எல்லாம் இருக்கா? அங்கிருந்து வெளியே போற பாதை எதுவும் தெரியுதா பாரு. மேலிருந்து அமன் விவரம் அறிய கேட்க, டேய் நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா? உன்னோட உயிர் நண்பன் இப்படி மாட்டிக்கிட்டான்ற எண்ணம் கொஞ்சமும் இல்லாம லைட் இருக்கா, சோறு இருக்கான்னு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க என்றான் தருண். சரிடா சரிடா, எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தாண்டா என்றான் அமன். யாரு சேஃப்டிக்கு? கொன்னுடுவேன். நீ என்னவோ என்னை இங்கேயே பலி கொடுக்க பிளான் பண்ண மாதிரி எனக்கு தோணுது அமன். உன் பேச்சே சரியில்லை என்றவன் பேச்சிலோ அத்துணை பீதி. போதும் அமன், பாவம் தருண், வாங்க நாமளும் உள்ள போவோம் என்றாள் கௌரி. உள்ள போறதுன்னா எப்படி? குதிக்க போறியா? ஆழத்தை பார்த்தல்ல, கீழே இறங்க கயிறு மாதிரி ஏதாவது இருக்கான்னு தான் அந்த பைத்தியத்துக்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அவன் என்னடானா பயத்துல அங்கேயே மயங்கிடுவான் போல என்றான் அமன். டேய், உள்ள கயிறு மாதிரி ஏதாவது இருந்தா தூக்கி போடு, அதை புடிச்சுதான் கீழே வரணும் அமன் கேட்க, அதை போன்று ஏதாவது இருக்குமோ என்று தருண் தேடியும் அவ்விடம் எதுவுமே இருந்ததாய் தெரியவில்லை. இங்க எதுவுமே இல்லடா, கல்லும் மண்ணும் தான் இருக்கு என்றான் தருண். அப்புறம் எப்படி உள்ள இறங்குறது யோசித்த அமனிடம், இங்க பாரு அமன். கோவிலில் தொங்கும் மணி ஒன்றை காட்டினாள் கௌரி. அந்த குடைவடிவ மண்டபத்தின் நடுவே ஒரு கோவில் மணி ஒன்று தொங்கிக் கொண்டிருக்க, அதனின் மறுமுனையில் ஒரு கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டு இருந்தது. வாவ், சூப்பர் கௌரி என்றவன் கௌரியை தூக்க அந்த மணியில் இருந்த கயிறை பிரித்து எடுத்தாள் கௌரி. பாரு, நம்மள காப்பாத்த சொன்னா இதுங்க 2 தூக்கி பிடிச்சு விளையாடிட்டு இருக்குங்க புலம்பி கிடக்க. நீ ஓவரா பேசின, இப்படியே நாங்க கிளம்பிடுவோம், நீ உள்ள கிடந்து சாகு என்றான் அமன் எச்சரிக்கும் வகையில். அட தங்கமே, வைரமே, என் நண்பன் நீதானே, உள்ளவாடா ராஜா கெஞ்சினானோ கொஞ்சினானோ அதில் சிரிப்புதான் வந்தது அமனுக்கு. அந்த கயிற்றின் ஒரு முனையை உள்ளே விட்டவன் மறுமுனையை அவ்விடம் நடுவே இருக்கும் தூணிலும் கட்டியவன் கௌரியை முதலில் இறக்க, அடுத்து தானும் இறங்கிக் கொள்ள, அவன் இறங்கிய அடுத்த நொடி அந்த கயிற்றின் மறுமுனை அவிழ்த்து கொண்டு அவன் கையோடு பாதாளத்திற்குள் விழுந்திருந்தது. கீழே சென்று நின்ற அடுத்த நொடி ஆ என்று அலறிய கௌரி தன் முன் எதையோ ஒன்றை பார்த்து பிரமித்து கிடக்க, என்னவோ என்று மற்ற இருவரும் கூட உடன் பார்க்க, அங்கு 5 அடி உயரத்தில் தேகம் எல்லாம் வண்ணங்கள் பூசிக்கொண்டு யானையின் 2 மடங்கு கொண்ட உடல் எடையுடன் ஒரு ராட்சச நண்டு அமர்ந்து உறங்கிக் கொண்டு இருந்தது. யாருடா அது? பாதாளத்துல ஹோலி விளையாடுறது இப்படி கலர் கலரா தூவி விட்டுருக்காங்க என்றான் தருண். அது மட்டும் முழிச்சுதுன்னு வையு அமன் பேசும்போது, முழிச்சுதுன்னு வையி, அத அப்படியே புடிச்சுக்கிட்டு போய் நல்ல நசுக்கி சூப் வச்சு குடிக்கணும்டா, எனக்கு நண்டு சூப்புனா ரொம்ப பிடிக்கும் என்றவன் சப்பு கொட்டி நினைத்து பார்க்க, அவனின் பேச்சு சத்தத்தில் முழித்து கொண்டது அந்த நண்டு. அத்தி, பேசியே சும்மா இருந்த நண்டை எழுப்பி விட்டுட்டான், இப்போ அது உன்னை வெட்டி சூப் வைக்க போகுதுடி என்றான் அமன். என்ன மட்டும் இல்ல தம்பி, நம்ம எல்லாரையும் தான், எல்லாரும் சாக போறோம். ஆமா, நீங்க இறங்கி வந்த கயிறு எங்க? அத புடிச்சு மேல ஏறி போயிடலாம் சீக்கிரம்
என்றான் தருண். இதோ இந்த கயிறான்னு பாரு என்றவன் தன் கையில் இருக்கும் கயிறை நீட்ட, முழு நீள கயிறும் அவன் கையில் இருப்பதை கண்டவனுக்கோ அழுகையே வந்துவிடும் போல. டேய், உண்மைய சொல்லு, என்ன கொல்லதானே இங்க கூட்டிட்டு வந்த? நண்டின் முன் நடுங்கியபடி நின்ற போதும் கடைசி ஆசையை போல தருண் கேட்டான். டேய், உன்னை போட்டு தள்ள நான் எதுக்குடா இவ்ளோ தூரம் வரணும்? நம்ம ஊர் கிணத்திலேயே தள்ளி விட்டுருக்க மாட்டேனா? உனக்கு அவ்வளோ சீன் இல்ல, நீ மூடிக்கிட்டு நில்லு என்றான் அமன். கிரேட் இன்சல்ட். சரி, உனக்கு தான் நிறைய எஸ்டிடி எல்லாம் தெரியுமே, இதுல இருந்து எப்படி வெளியே போறதுன்னு நீயே சொல்லு என்றான் தருண். எஸ்டிடினா வரலாறு தானே கேட்டாள் கௌரி. நீ அந்த நண்டு கிட்ட மாட்டிக்கிட்டு வரலாறு ஆக போற பாரு கடிந்த அமன். டேய் அமன், ஏதாவது சொல்லு. வானம் பூமின்னு எதையோ கதை சொன்னியே, இப்போ என்ன பண்றது? டேய், அதெல்லாம் என் கனவுல வந்த காட்சியையும் எனக்கு ஏற்கனவே படிச்சு தெரிஞ்ச சில விஷயத்தை வச்சு நான் பண்ணுன யுகண்டா. அந்த கோவிலோட ஒரு கதவு வழியா போனா இந்த பாதை வரும். அங்க ஏதோ ஒண்ணு பெருசா நடக்கிற மாதிரி கனவு கண்டேன். அதனால வந்தேன். இந்த நண்டை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. என் கனவுலயும் இத மாதிரி நான் எதையும் பார்க்கல என்றான் அமன். இவர்கள் பேசும்போதே இவர்களை கோபமாய் பார்த்து கொண்டிருந்த நண்டு ஆவேசப்பட்டு இவர்களை தாக்க ஆயத்தமாக, டேய், அது நம்மளத்தான் கோவமா பாக்குதுடா, ஏதாவது பண்ணுடா பம்மியபடி தருண் மற்ற இருவரின் பின்னால் போய் நின்று கொள்ள, ஏதோ அவ்விடத்தை நன்கு அறிந்தவள் போல கௌரி ஒரு மூலை ஒன்றிற்கு செல்லவும் அந்த நண்டு அமனை தாக்க வரவும் சரியாக போக, அமன், இந்தா பிடி கத்தியபடி காற்றில் எதையோ தூக்கி அமனிடம் வீச, அது அவன் கைக்குள் சென்று சரியாய் பொருந்தி தன் சக்திகள் அனைத்தும் திரும்ப பெற்றது போல ஒளியில் மின்னி அந்த வாளை ஏந்தி நிற்கும் அமனை கண்டபோது, அப்போ அது நீதானா? உன்னதான் கனவுல பார்த்தேனா? வியப்பின் உச்சிக்கே சென்று விட்டாள் கௌரி. அத்தியாயம் 14. தங்களை தாக்க வந்த நண்டை கண்ட தருண் அமனின் பின்னால் சென்று பம்மிக்கொள்ள, பயந்து நடுங்க வேண்டிய கௌரியோ அந்த இடம் ஏதோ பரிச்சயப்பட்டது போல ஒரு மூலைக்கு ஓடியவள் சுவற்றில் இருந்த வாள் ஒன்றை எடுத்து அமனை நோக்கி தூக்கி எறியவும், அந்த நண்டின் கால் கொடுக்கு ஒன்று அவனின் கழுத்தை பதம் பார்க்கவும் சரியாய் போக, வாள் கைக்கு வந்த அடுத்த நொடி பல மடங்கு சக்தி வந்தது போல உணர்ந்த அமன் தன் வாளை வைத்து அதனின் காலில் பலம் கொண்டு தாக்க, அதனின் ஒரு கால் கொடுக்கும் உடலை விட்டு அறுபட்டு தரையில் விழுந்து கிடந்தது. அப்போதுதான் தன் செயல் உணர்ந்த அமன் தன் கை கொண்ட வாளை பார்க்க, அது ஏதோ தனக்கு பழக்கப்பட்டு பல காலம் பிரிந்த ஏதோ ஒன்று தன்னை வந்து சேர்ந்ததைப் போல உணர்ந்தவன் கையில் அந்த வாளுடன் வீரத்தின் அடையாளமாய் நிற்க, அதை கண்ட நண்டே இரண்டொரு நிமிடம் குழம்பி பின் அறுபட்ட தன் காலின் வலி தாளாமல் இரட்டிப்பு கோபத்துடன் மீண்டும் தாக்க வந்தது அமனை. இவர்களின் இந்த போராட்டத்தை வியந்து போய் பார்த்து கொண்டிருந்த தருண் கௌரி அருகே ஓடி சென்று நின்று கொள்ள, ஒற்றை ஆளாய் வாளுயர்த்தி நண்டை எதிர்த்து கொண்டிருந்தான் அமன். இவனுக்கு வாள் சண்டையெல்லாம் எப்படி தெரியும்? இதுக்கான பயிற்சி எல்லாம் அவன் எடுத்துக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி? யோசித்த தருணிடம், இவருக்கு இது மட்டும் இல்லனா என்றவள் மேலும் சில விவரத்தை கூற ஆடிவிட்டான் தருண். என்ன சொல்ற கௌரி? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றான் தருண். கனவுதான்னா, அவருக்கு வரும் கனவோட அடுத்த துவக்கம்தான் எனக்கும் கனவா வருது. அதாவது அவனோட கனவோட முடிவுல இருந்துதான் உன்னோட கனவு ஆரம்பிக்குதுன்னு சொல்றியா என்றவனுக்கு ஆமாம் என்பது போல் தலையசைத்தவள், இன்னொன்னு தெரியுமா என்று மிச்சம் மீதியையும் கூறி முடிக்க, ஓஹோ, அதனாலதான் நம்மள இங்க வர வச்சிருக்காங்களா? இப்போதான் எனக்கு லிங்கே புரியுது என்றவன் பேசி முடிக்கும் போதே அந்த நண்டால் தாக்கப்பட்டு அமன் நிலை தடுமாறி கீழே விழ, அவனின் அருகே சென்ற கௌரியும் தருணும், இந்த நண்டு கிட்ட சண்டையெல்லாம் போட முடியாது, இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது, இத கொல்ல என்ன வழின்னு மட்டும் யோசிங்க என்றவன் யோசனையுடன் மீண்டும் எழுந்து அந்த நண்டிடம் சென்று தன் போராட்டத்தை தொடர, அதனை எதிர்கொண்டு இருக்கும் போதே, கௌரி, சுவத்துல அந்த கூடைக்கு பின்னாடி ஒரு வேல் இருக்கு பாரு, அதை எடு என்றவன் கத்திய கத்தில் அவ்விடமே அதிர்ந்துதான் போனது. இதுவரை அமன் சத்தமாக பேசிக்கூட கேட்டிராத தருணுக்கோ அவன் கத்துவது புதிதாய் இருக்க, அவ்விடம் நடப்பதை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளனாய் மாறிப்போனான் தருண். அமன் கூறியது போல அந்த வாள் இருந்த இடத்திற்கு அருகே இருந்த கூடை ஒன்றின் அருகே கிடந்த வேலை எடுத்தவள்
அதை சரியாய் அமனுக்கு குறிபார்த்து எரிய அதை சரியாய் பற்றி கொண்டான் அமன். அடப்பாருடா, இந்த பொண்ணு கூட கரெக்டா எய்ம் பண்ணி போடுறா. எல்லாரும் வீரர் பரம்பரை தான் போல. மெச்சிக்கொண்டவன் கிட்டத்தட்ட கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு மனதில் இருந்தது ஒரே யோசனைதான். இவங்க 2 பேரும் இங்க வந்ததுக்கு காரணம் இருக்கு. சரி, ஆனா நான் எதுக்கு இங்க வரணும்? என்ன எதுக்கு இங்க வர வச்சிருக்காங்க? யோசித்து கொண்டே இருந்தவன் முகத்தில் மஞ்சள் நிறத்தில் திரவியம் ஒன்று முகத்தில் பளிச்சென்று தெரிக்க, ஐயோ, ஆசிட் அடிக்கிறாங்க, ஆசிட் அடிக்கிறாங்க! கண்களை மூடி கத்தியவனை நிதானத்திற்கு கொண்டு வந்த கௌரி, தருண், தருண், இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க என்றவளின் பேச்சில் கண்ணை திறந்தவன் கண்முன் கண்ட காட்சியை அவனால் நம்பவே முடியவில்லை. இத்துணை நேரம் அமனுடன் போராடி கொண்டிருந்த அந்த நண்டு மூர்ச்சையாகி தரையில் விழுந்து கிடக்க, ஒரு கையில் வாளும் மறு கையில் கை கத்தியுடன் நின்று கொண்டிருந்த அமன் கௌரியிடம் வேலை வாங்கியவன் அந்த நண்டு சுதாகரிக்கும் வேளையில் அதனின் காலின் வழி அதனின் தலைப்பகுதியை அடைந்தவன் அது சுதாரித்து தன்னை தாக்கும் முன்பே அதன் கண்களுக்கு மத்தியில் இருக்கும் இடத்தை குறிபார்த்து சரியாய் தன் கை கத்தியை இறக்கிட, அதனுள் இருந்து புகை போன்ற ஏதோ ஒன்று வெளியேறிய அடுத்த நொடி அதனின் உடல் 2 துண்டுகளாய் நொறுங்கி நசுங்கி அதனுள் இருந்த மஞ்சள் நிற ரத்தம் சிதறி வெளியே அடித்ததின் சில துளிகள் தான் தருண் மேல் பட்டது. அதை எதையும் கவனிக்காமல் ஏதோ ஒரு நினைவில் இருந்த தருண் அலற நண்டை கொன்ற வெற்றியில் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அமன். எப்படியோ அத கொன்னுட்டீங்க அமன், நல்ல வேலை. உங்களுக்கோ எங்களுக்கோ ஒன்னும் ஆகல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. பேசிய கௌரியின் பேச்சையும் கவனிக்காமல் எதையோ நினைத்து நின்ற அமனிடம், என்ன ஆச்சுடா, என்ன யோசனை, வேற எதுவும் தோணுதா உனக்கு கேட்டான் தருண். ஒன்னும் இல்லடா, இது எல்லாம் எனக்கு ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு. அந்த நண்ட கண்ணுக்கு நடுவுல குத்தினா செத்து போகும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எப்படின்னு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி இத பத்தி எங்கேயும் படிச்சோ கனவுல பார்த்த மாதிரி கூட ஞாபகமும் இல்ல. இதே மாதிரி முன்னாடியும் இந்த நண்ட கொன்ன மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதுதான் என்னன்னு புரியல. யோசித்து நின்றவனை, இப்போ அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு நமக்கு. நாம இவ்ளோ தூரம் வந்ததே அந்த பாதாள சிறையில இருக்க குறிப்புகளுக்காகத்தானே. அதை கண்டுபிடிப்போம். அந்த சீனாக்காரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா மத்ததை யோசிச்சுக்கலாம். சாதுரியமாய் பேசி அமனை திசை திருப்பியவன் அந்த நண்டு உறங்கிக் கொண்டிருந்த இடத்தின் அருகே இருந்த பெட்டியை திறக்க ஸ்தம்பித்து வாயடைத்து போயினர் மூவரும். அத்தியாயம் 12, 13, 14 நிறைவடைந்தது. அடுத்த அத்தியாயங்கள் விரைவில். அதுவரை காத்திருங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.